வணக்கம் 7 மின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜருக்கும் ஆண்ட்ராய்டு சார்ஜருக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்ன வேல்யூ வரும், என்ன மாதிரி வோல்டேஜ் வரும், அதை எப்படி செக் பண்ணுவோம், அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு புரியும். இப்போ சாதா சார்ஜர் பார்த்துருப்பீங்க, 2 வயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே சார்? இப்போ நார்மல் போர்டில் நான் ரிமூவ் பண்ணி காட்டிருக்கேன். அந்த சார்ஜரில் பாருங்கள் 2 வயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவுட்புட் லைன் வருது இந்த கான்செப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரில் அவுட்புட் ஆகும். இந்த சார்ஜிங் கரண்ட்டில் இது அவுட் ஆக போகுது அப்படின்னா இதில் வரக்கூடிய வோல்ட் வந்து 6 வோல்ட் வரும் சார். 4லேருந்து அதிகபட்சம் 6 வோல்ட் சார்ஜர் கான்செப்ட் வரும். இதே நம்ம ஆண்ட்ராய்டு கான்செப்ட் பார்க்கும்போது இதில் 2 வயர் தான் பார்த்துருக்கோம் நம்ம நார்மல் சார்ஜரில். இதே விஷயம் ஆண்ட்ராய்டு சார்ஜர் பாருங்கள், இந்த சார்ஜர் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா, நம்ம சார்ஜர் ஒயரை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். பாருங்கள், கிட்டத்தட்ட 4 லைன் அவுட்புட் தான் சார் இதில். அதாவது ரெட்டு பிளாக்குன்ற விஷயம் வருது. அடுத்து வந்து எல்லோ க்ரீன் ஒயர் வருது. மொத்தம் 4 லைனு. இதை நான் வந்து ஒரு சார்ஜரை கட் பண்ணி வச்சுட்டு அந்த வோல்ட்டை தெளிவாக காட்டுறதுக்காக கான்செப்ட் எத்தனை வயர் இருக்குன்றதுக்காக தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து 2 வயர் கான்செப்ட் இருக்குது, இதில் வந்து 4 வயர் கான்செப்ட் இருக்குது. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? அப்போ எல்லோரும் எதிர்பார்க்குற நார்மல் சார்ஜ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 வயர் கான்செப்ட், அதாவது நம்ம நார்மல் சார்ஜரை யூஸ் பண்ணுவாங்க மொபைலில் யூஸ் பண்ணி. சேம் இதே டைப் இதெல்லாம் சார் சார்ஜர் பின் இருக்குது, அவுட்புட் லைன் இருக்குது, சேம் அதே மாதிரி தானே இருக்குது, அப்போ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக எல்லா சார்ஜரும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது சார். கண்டிப்பாக சர்க்யூட் தகுந்த மாதிரி அந்த வோல்டேஜும் ஆம்பியர் வித்தியாசப்படும். காமனாக வோல்டேஜ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆம்பியர் மாறும். எப்படி நம்ம பேட்டரியில் வோல்ட் கான்செப்டும் ஆம்பியர் கான்செப்ட், வோல்ட் எல்லாம் 3.7 செல்ஃபோன் பேட்டரிக்கு ஆம்பியர் ஒவ்வொரு சர்க்யூட் தகுந்த மாதிரி ஆம்பியர் மாறும். பேட்டரியோட ஆம்பியர் வந்து மாறும்னு சொன்னேன். பேட்டரியில் நீங்கள் எழுதியிருப்பாங்க எவ்வளோ ஆம்பியர்னு சொல்லி, மில்லி ஆம்பியர் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுமாதிரி சார்ஜர்லேயுமே அதுக்கு ஒரு ஆம்பு என்னன்னு சொல்லி 500 மில்லி ஆம்பா, 1 ஆம்பா, 2 ஆம்பா, 3 ஆம்பா, இந்த மாதிரி பேட்டரியில் எப்படி நம்ம மில்லி ஆம்பேர் 2000 மில்லி ஆம்பர், 3000, 5000 கான்செப்ட் மில்லியம் வந்து பார்த்திங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்செப்ட் வித்தியாசப்படும். அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், எதுக்காக 2 வயர் கொடுத்துருக்காங்க, இதில் 5 வயர் கொடுத்துருக்காங்க, 4 வயர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். வந்து போர்டில் அதை செக் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 பாயிண்ட் கான்செப்ட்டு போர்டில் கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஆண்ட்ராய்டு போனை ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா சார்ஜரை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, அதாவது நம்ம வந்து சார்ஜரை இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமல் இந்த பாயிண்டில் எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி தான் மீட்டரை வச்சு நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி 5 பாயிண்ட் இருக்குது. இந்த பின்னோட கனெக்ஷன் இருக்குது, கண்டினியூட்டி எங்கே இருக்கும்னா இந்த பாயிண்டில் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லா பாருங்கள். இதில் டிபி டிஎம் சொல்லி பாயிண்ட் இருக்கும், டிபின்னு சொல்லி போட்டிருக்கோன்னு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்டில் பாருங்கள், ஒரு பாயிண்ட் டிபின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று டிஎம், வி சார்ஜ், என் போர்ட்டுன்னு சொல்லி 4 பாயிண்ட் இருக்குது. இது சார்ஜரோட மொத்தம் 5 பின் இருக்கும். ஒரு கால் மைனஸு, மற்றதெல்லாம் வந்து இந்த சார்ஜர் ப்ளஸுக்கும் மற்ற சிக்னல் வர லைனும் வரும். இப்போ இந்த கனெக்ஷன் வந்து எப்படி நம்ம போர்டில் அதோட வேல்யூ கான்செப்ட் எப்படி இருக்குது செக் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ அதை வச்சு நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் எப்படி வித்தியாசப்படுது கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து மீட்டரை வச்சு செக் பண்ணி காட்ட போகிறேன். இந்த 2 பாயிண்ட் இல்லை சார், டிபி டிஎம். இப்போ சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆன் பண்ணலை. ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பாயிண்ட் வைக்கும்போது 2 பாயிண்ட் வைக்கும்போது சவுண்ட் வருது. இது நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ண உடனே இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணாமல் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ சார்ஜரை நான் இதில் கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் பண்ணாமல் 2 பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எந்த ரியாக்ஷனுமே காட்டலை சார். ஆனால் சார்ஜர் கனெக்ட் பண்ணவும் பாருங்கள் ரியாக்ஷன் காட்டுது. அப்போ இது இந்த 2 லைன் அது கனெக்ட் ஆனவுடனே சார்ஜர் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி இண்டிகேஷன் காட்டுறதுக்காக இந்த கான்செப்ட். இது வந்து நார்மல் 2 வயர் கனெக்ஷன் கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட். அப்போ இது கான்செப்ட் என்னென்னா, இப்படி கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஏறணும்னு சொல்லி இண்டிகேஷன் காட்டும். ஆனால் ப்ராப்பராக சார்ஜ் ஏறணும்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஆண்ட்ராய்டு கான்செப்ட்டுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது சார் உங்களுக்கு. இப்போ நார்மல் ஃபோனில் 2 பாயிண்ட் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் போதும் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, கண்டிப்பாக அந்த 5 பாயிண்ட்டு ஒர்க் ஆகணும், சிக்னல் போகணும்னு சொல்கிறேன். அப்போ ஜஸ்ட்டு சில மாடல் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும், ஆனால் இப்போ ஒரு லேட்டஸ்ட் மாடல் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் சார்ஜரை மாற்றி போட்டால் கண்டிப்பாக அதனால ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இது ஒரு கான்செப்ட்டு. இதே இது நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சார்ஜர் 1 ஆம்ப் 2 ஆம்ப் கான்செப்ட் வரக்கூடிய சார்ஜரில் கனெக்ட் பண்ணி காட்டுற எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு சார்ஜர் எடுத்துக்கிறோம். 4 பின் 4 வயர் பார்த்தீங்களா, இந்த கான்செப்ட் வரக்கூடிய இந்த சார்ஜர் இது. இப்போ இதை வந்து நம்ம வந்து போர்டில் கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி
சார்ஜரை கனெக்ட் பண்ணோம். சார்ஜரை ஆன் பண்ணவே இல்லைன்னு ஆன் பண்ணாமல் இப்போ இதில் கனெக்ட் பண்ணால் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். சேம் அதில் செக் பண்ண மாதிரியும் இதில் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 2 பாயிண்டில் நான் மறுபடியும் அதேமாதிரி வச்சு பார்க்குறேன். எந்த மாதிரி ரியாக்ஷன் பாருங்கள், வேல்யூ வருது. அதில் பார்த்தா சவுண்ட் வந்தது, இதில் வந்து வேல்யூ வருது. அப்போ அதுக்கு இதுக்கும் சர்க்கியூட் வேரியேஷன் கண்டிப்பாக ஆகும். 2 ஷார்ட் ஆகிற மாதிரி காமிச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வர மாதிரி காமிக்குது. அப்போ இதுக்கும் அதுக்கும் சர்க்கியூட் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த வேல்யூ கான்செப்ட் படி இருக்குது. இதே நம்ம சப்ளை கொடுத்தால் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் ரெண்டுக்கும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜரை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம், அதை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வோல்டேஜ் செக் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல வந்து நம்ம ஏசி வோல்ட்டு கான்செப்ட் செக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஏசி வோல்ட் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்கலாம். அது செக் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி ஏசி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டிசி வோல்ட்டை செக் பண்ணி காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு. அப்போ 2 டைப்பான வோல்டேஜ் இதில் கண்டிப்பாக வரும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம். மீட்டரை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஆக ரெடி ஆயிரும். இந்த பாயிண்டில் நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏசி வோல்ட் 200 வோல்ட் ஏசி வோல்டேஜ். இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த பாயிண்டில் ஏசி வோல்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். எப்படின்னா சாதா சார்ஜர் 2 வயர் உள்ள சார்ஜர் கனெக்டர், அதில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சார்ஜரை சேம் வோல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம சார்ஜரிங் பின்னில் நம்ம செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இந்த ஏசி வோல்ட் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பாயிண்டில் ஏசி கான்செப்டில் வச்சுட்டிங்க. இப்போ நம்ம இதில் நான் மைனஸ் காமனாக வச்சுக்கிறேன். மைனஸ் வச்சுட்டு இந்த பாயிண்டில் வந்து நம்மளுக்கு ஏசி வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பின்னில் ஏசி வோல்ட் வருதான்னு பார்ப்போம். வோல்டேஜ் வரல. அது 2 பாயிண்ட் இந்த டிபிடிஎம் சொல்கிற மாதிரி அந்த பாயிண்டில் வச்சு பார்த்தோம், காட்டல. நெக்ஸ்ட்டு இதில் என் போட்டு அந்த சிக்னல் வரல இல்லை, அதுலேயும் செக் பண்ணோம், வோல்ட் வரல. இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எத்தனை வோல்ட் வருது பாருங்கள், 9 வோல்ட்டுக்கிட்ட வோல்டேஜ் காட்டுது. கரெக்டாக 10 வோல்ட்டு ஏசி வோல்ட் வருது. இந்த கனெக்ட் பண்ணுற லைனில் அந்த சார்ஜர் சார்ஜர் வருது பார்த்தீங்களா, அதில் ஏசி வோல்ட் கான்செப்ட் வருது. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஏசி வோல்ட் உள்ளே வருதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கான்செப்ட் படி கண்டிப்பாக ஏசி வோல்ட்டும் சார்ஜர் லைனில் வரும். எல்லோரும் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஏசி கான்செப்ட் இங்கே வருது, மற்ற இதுலேயுமே நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் வரல. இது நார்மலாக வரக்கூடிய 2 பாயிண்ட் வரக்கூடிய சார்ஜர் கனெக்டரில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு சர்க்யூட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அதாவது ஆண்ட்ராய்டு சார்ஜரில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இந்த சார்ஜரை ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஆன் பண்ணிட்டோம், காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜர் எடுத்து நம்ம வந்து போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். சார்ஜிங் கனெக்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது சொன்ன மாதிரி முதல் 5 பாயிண்ட் சொன்னாலும் 4 பாயிண்ட் வரக்கூடிய 5 4 5 இந்த கான்செப்ட் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு வரக்கூடிய சார்ஜரு இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் வோல்ட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சேம் வந்து ஏசி வோல்ட்டை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் அதே மாதிரி ஏசி கான்செப்டில் வச்சாச்சு. 200 வோல்ட்டில் ஏசி கான்செப்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ஏசி வோல்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். காமன் கிரவுண்ட் வச்சாச்சு. இதை சார்ஜும் போட்டுக்கலாம். அந்த பாயிண்டில் ஏசி வோல்ட் வருதான்னு பாருங்கள். இதுலேயும் அந்த 10 வோல்டேஜ் வருது சார். 10 வோல்ட் காட்டுது ஏசி வோல்டேஜ். அடுத்து இந்த பாயிண்டில் வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வோல்ட்டு காமிக்கல. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சார்ஜ் பாயிண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் 2 பாயிண்ட்லேயே வோல்ட் வருதான்னு பார்க்குறோம். 2 வோல்ட் வருது சார். இதில் ப்ளஸ் பாயிண்ட் இதை வச்சு 2 வோல்ட் காட்டுது. இந்த இடத்துல 2 டிபிடிஎம் 2 பாயிண்ட்லேயும் பார்க்கும்போது ஏசி வோல்ட் 2 வோல்ட் வருது. அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ இதே விஷயம் நம்ம அந்த பாயிண்ட்லேயும் அந்த ஃபோன்லேயும் அந்த சார்ஜர் கான்செப்ட்லேயும் செக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு அதே மாதிரி சேம் இந்த மாதிரி சார்ஜில் வச்சுட்டு 2 பக்கம் அந்த டிபிடிஎம்மில் 2 வோல்ட் வருதான்னு பார்ப்போம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த சிக்னல் வோல்டேஜ் வேரியேஷன் தேவை. இது வந்து சிக்னல் வரக்கூடிய வோல்டேஜ் தான், ஏசி சிக்னல் வரும். இந்த சிக்னல் வந்தால் தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாடல் பொறுத்தவரை, அதாவது இந்த சார்ஜரை பொறுத்தவரை, மாடல்னு சொல்கிறாங்க சார்ஜரை பொறுத்தவரை. இப்போ வந்து அது நார்மல் வரக்கூடிய 2 பாயிண்ட் வர சார்ஜரில் இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அந்த நார்மல் சார்ஜர் நம்ம 2 பாயிண்ட் வரக்கூடிய சார்ஜரை இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணேன். சேம் அதே மெத்தட் படி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சேம் அதே மாதிரி சார்ஜில் அந்த ப்ளஸ் லைனை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த 2 பாயிண்டில் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். வோல்டேஜ் வரவே இல்லை, வோல்ட்டு வரல.
அப்போ அந்த சிக்னலுக்கும் இந்த சிக்னல் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த கான்செப்ட் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சிக்னல் வந்து தனியாக தெரியும். இந்த சிக்னல் வோல்டேஜ் வந்தால் தான் ப்ராப்பராக சார்ஜ் ஏறும். சில வந்து ப்ராப்பராக சார்ஜ் ஏறல சார், அடுத்த பிரச்சனை போகல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் சார். இந்த பிரச்சனை காரணம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏசி சிக்னலையும் செக் பண்ணணும், ப்ளஸ் அந்த டிசி வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். இப்படி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வித்தியாசம் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதேமாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணும்போது சார் சேம் அதுக்குரிய சார்ஜர் போட்டால் தான் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ராப்பராக சார்ஜ் ஏறும். மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்ளமாக வாய்ப்பு அதிகம் சார். இப்போ ஒரு சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டயோடு, சார்ஜிங் ஏசின்னு வரும்போது, டயோடு பேக்கேஜாக வரும்போது பிரச்சனை அதிகமாகும், வோல்டேஜ் ஜாஸ்தியாக வரும். ஏசி கலந்து சிலது வரனால இந்த கான்செப்டில் ப்ராப்பராக வரலைன்னா கண்டிப்பாக பிரச்சனை வர அதிகம், பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகும், போர்ட்லேயும் ப்ராப்ளம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசி வோல்ட்டை செக் பண்ணி காட்ட போகிறோம். இதில் இப்போ நம்ம வந்து பார்த்தா டிசி வோல்ட்டை பார்க்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ ஏசி கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம டிசி வோல்ட்னா 20 வச்சுக்கிறோம், வச்சுட்டு அதில் வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வோல்ட் எப்படி பார்க்க போகிறோம், முதல் 5 பாயிண்ட் வரக்கூடிய பாயிண்டில் எல்லாருமே பார்க்குறது ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி தான் சார். இப்போ நம்ம கிரவுண்டில் வச்சுக்கிறேன், கிரவுண்டில் வச்சுட்டு வி சார்ஜில் வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சார் 4.8 வோல்ட் வரும், 4லேருந்து அதிகபட்சம் 6 வோல்ட் வரையும் வோல்ட் வரலாம், வருது. மற்ற இடங்களில் வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம் சார். இதில் வோல்டேஜ் வந்து வரல, இங்கேயும் வோல்டேஜ் சிக்னல் அதாவது 0.02ன்னு சொல்லி கான்செப்டில் வருது. இது சிக்னல் வேரியேஷன் ஆகுது கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது ப்ளஸ்ஸை வச்சுட்டு மைனஸ் இங்கே செக் பண்ணி பார்க்குறோம், ரெண்டுலேயும் செக் பண்ணி பார்க்குறோம். இங்கேயும் எந்த வோல்டேஜ் கான்செப்ட்டும் வரல, நல்லா பாருங்கள், எந்த வோல்டேஜ் வரல. இங்கே மட்டும் பாருங்கள் வேரியேஷன் ஆகுது. இந்த ப்ளஸ் வச்சு மைனஸ் பார்க்கும்போது 0.1612 இந்த மாதிரி வோல்டேஜ் காட்டுது. நார்மல் 2 வயர் வரக்கூடிய சார்ஜர். அப்போ இந்த இதுக்கு இந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி வேரியேஷன் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கும். இந்த வேரியேஷன் இல்லைன்னா கூட சரியாக சார்ஜ் ஏறாது, இண்டிகேஷன் ப்ராப்பராக ஏறாது, இந்த மாதிரி கான்செப்ட் காட்டும். இது நார்மல் 2 வயர் கூடிய சார்ஜர். இதே விஷயம் நம்ம ஆண்ட்ராய்டு கான்செப்ட் வரக்கூடிய சார்ஜர் 2 ஆம் 3 ஆம் சார்ஜர் வரும்போது அதில் எப்படி ரியாக்ஷன் இருக்கும், 4 வயர் கூடிய கான்செப்ட். அப்போ நான் பேசிக் மாடல் டைப்லாம் வந்து 2 வயர் சார்ஜரை அதிகபட்சம் யூஸ் பண்ணணும். இப்போ ஆண்ட்ராய்டு வந்துட்டால் அதுக்குரிய கான்செப்ட் எப்படி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணணும். அதேமாதிரி இப்போ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் வருது, டர்போ சார்ஜர்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய சேம் என்ன மோட்டர்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டரில் கான்செப்ட் வைக்கணும். விவோ, ஓப்போ இந்த மாதிரி செல் வருது, ஐஃபோன் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கண்டிப்பாக யூஎஸ்பி லைனும் மாட்டணும். அப்போ நம்ம நார்மலாக யூஎஸ்பி கேபிள் மாட்டும் போது சார்ஜருக்கும் தனியாக யூஎஸ்பி கேபிள் இருக்கும். யூஎஸ்பி நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்செட்டுக்கு மற்ற விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைப்பும் மாறும் சார். அப்போ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் சார். அப்போ அந்த வேரியேஷன் தெரியணும்னு சொல்கிறேன். அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கான்செப்ட்டு. இதே விஷயம் இந்த வோல்ட் கான்செப்ட் இந்த டிசி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இதே இது நம்ம இந்த 4 வயர் வரக்கூடிய கான்செப்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த 4 வயர் கான்செப்ட் வரக்கூடிய சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணிட்டு அதேமாதிரி டிசி வோல்ட் 20 வச்சு நம்ம செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ மைனஸ் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணும்போது வி சார்ஜ் என்ன வோல்ட் வருதுன்னு பாருங்கள் சார். 5 வோல்ட் இதில் காட்டுது. அடுத்து என் போர்டு இந்த வோல்ட்டு செக் பண்ணி பாருங்கள், காட்டலை. அடுத்து இங்கே செக் பண்ணி பார்க்குறோம், 2.47 காட்டுது. இங்கேயும் 2.47 காட்டுது. ஆனால் அந்த மாடலில் அந்த பாயிண்டில் சார்ஜரில் கண்டிப்பாக 2 பாயிண்ட்லேயும் வோல்ட் காமிக்கல. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், இந்த 2லேயும் வோல்டேஜ் காமிக்குது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் செக் பண்ணணும். அதே மாதிரி வி சார்ஜில் வச்சுட்டு என் போர்ட்டில் எந்த மாதிரி சிக்னல் வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். அதே சேம் கான்செப்ட் 2 ஒன்றா தான் இருக்குது பார்த்தீங்களா. 0.13 காட்டுது, 0.11 காட்டுது. இது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த வேரியேஷன் வித்தியாசப்படும். வேல்யூ மாறுச்சு, ஏசி கான்செப்ட் மாறுச்சு, டிசி வோல்ட்டு கான்செப்ட் மாறுது. இது மாதிரி ஒவ்வொரு சார்ஜருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சிட்டிங்கன்னா சார்ஜிங் கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ கான்செப்ட் பார்க்குற மாதிரியும் கண்டினியூ ஃபாலோ பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வோல்ட்டு ஏசி வோல்ட்டு பார்க்கணும், டிசி வோல்ட்டு ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் நம்ம என்னோடய கான்செப்ட்னா பேசிக் முழுமையாக தெரியணும். பேசிக் அடிப்படையாக தெரிஞ்சிங்கன்னா அடுத்த லெவல் போக முடியும். அப்போ நம்ம கான்செப்ட் வந்து பேசிக் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். 10 days கோர்ஸ் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் 3 month கோர்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் போட்டு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.